தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வணக்கம், நான் இளங்கோ. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே காசி அப்படிங்கிற ஊரை பற்றி தெரிஞ்சிருக்கும். சிவபக்தர்கள் எல்லாருக்குமே இந்த காசி தெரிஞ்சிருக்கும். காசிக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுக்கு பேர் வாரணாசி. இந்த காசியில் குடிகொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானுடைய பெயர் விஸ்வநாதர். அம்பாளுடைய பேர் அன்னபூரணி. காசி அப்படி சொன்னாலே அங்கே இன்னொரு பெருமையும் இருக்குது. விஷாலாட்சியோடைய கோவில் அங்கே இருக்குது. இந்த விஷாலாட்சி கோவில் அப்படிங்கிறது நம்ம மதுரையில் மீனாட்சி இருக்கிற மாதிரி, காஞ்சியில் காமாட்சி இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி காசியில் அந்த விஷாலாட்சி எம்பிராட்டி இருக்கிறாங்க. இது 12 சக்தி பீடங்களில் ஒரு சக்தி பீடம். இப்போது இந்த காசியில் இருக்கக்கூடிய விஸ்வநாதர் இருக்கக்கூடிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் பேர் அன்னபூரணி. அப்போ இந்த அன்னபூரணி ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லப்படுது. அது என்னென்னா, ஒரு தடவை சிவபெருமானும் பார்வதி தேவி பேசிக்கொண்டிருக்கும்போது சிவபெருமான் சொல்கிறாரு, இந்த உலகமே மாயை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே மாயை, குறிப்பாக இந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே மாயை அப்படின்னு சொல்லிடுறாரு. அம்பாளுக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுது, பார்வதி தேவிக்கு கோபம் வருது. அவங்க சொல்கிறாங்க, அப்போ இதெல்லாம் மாயைன்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த உணவுப் பொருட்களை எல்லாம் நான் இல்லாமல் செய்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் கோவப்பட்டு என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இந்த உலகத்தில் யாருக்குமே எந்த உணவும் கிடைக்காதபடி பண்ணிடுறாங்க. உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுது உணவு இல்லாமல். சிவபெருமானும் பார்க்குறாரு. அப்போது அவருக்கும் அந்த வருத்தம் தெரியுது. உடனே பார்வதி தேவிட்ட சொல்கிறாரு, இல்லை நீ இதை எல்லாத்தையும் சரி பண்ணணும், நீ தான் எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவிட்ட சிவபெருமான் கேட்டுக்கிறாரு. உடனே பார்வதி தேவி மனம் இறங்கி காசிக்கு அவங்க ஒரு பெரிய சமையல் கூடம் மாதிரி ஒன்றை உருவாக்கி அங்கே இருக்க உலகத்தில் அங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் அன்னத்தை தருகிறார்கள், அன்னத்தை தானமாக தருகிறார்கள். இந்த உலகம் முழுமைக்கும் காசியிலேருந்து உணவு தரப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுலேருந்து ஒரு என்ன உண்மை சொல்கிறாங்கன்னா, காசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு உணவு தட்டுப்பாடு எப்போவுமே வராது. அந்த அன்னபூரணிய அருளால் யாருக்குமே உணவு இல்லைங்கிற நிலை காசியில் ஏற்படாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். காசியில் இறந்து போனால் முக்தி அப்படிங்கிறது இந்துக்களுடைய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அதாவது காசியில் இறந்து போய் அவங்க உடலை அங்கேயே எரிச்சிட்டு அந்த சாம்பலை கங்கையிலே கரைத்து விட்டால் அவர்களுக்கு மறுபிறப்பு கிடையாது அப்படிங்கிறது இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நம்பக்கூடிய ஒரு செய்தியாகவே இருக்கிறது. இப்போ இந்த காசியில் என்ன நடக்குதுன்னா, விஸ்வநாத பெருமான் ஒரு நாள் என்ன செய்கிறாரு, சாயங்காலமே ஊரை சுற்றி பார்க்குறாரு. அவர் நாட்டு மக்கள்கிட்ட இந்த கொடுக்கக்கூடிய குணம், அதாவது இந்த ஈகை, அதாவது தர்மம் செய்யக்கூடிய குணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவர் முயற்சித்து பார்க்கணும் அப்படின்ட்டு வர்றாரு. ஒவ்வொரு இடத்துலையும் போய் கேட்குறாரு. அவர் உணவு கேட்குறாரு, கையேந்தி கேட்குறார், உணவு கேட்குறாரு. அவர் மனித உருவத்தில் வந்திருக்கிறாரு, உணவு கேட்குறாரு, அவருக்கு கிடைக்கல. இங்கே தேடி கேட்டு பார்க்குறாரு, கிடைக்கல. இன்னொரு இடத்துல போய் கேட்டு பார்க்குறாரு, கிடைக்கல. எம்பெருமான் ஒவ்வொரு தெருவாக அலைகிறார். அங்கே ஒவ்வொரு தெருவிலையும் உணவு கேட்டு பார்க்குறார், ஒவ்வொருத்தரையும் கேட்டு பார்க்குறார். அவருக்கு யாருமே தரலை. அப்போது அவர் என்ன செய்கிறாருன்னா, காசி நகரத்தில் அந்த கடைசியாக குப்பைகளெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிற ஒரு பகுதி, அந்த பகுதியில் சாக்கடையெல்லாம் ஓடுது. அது ஊருக்கு ஒதுக்குப்புறமான ரொம்பவும் ஒரு அழுக்கடைந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. அந்த பகுதிக்கு வர்றார். அந்த பகுதியில் ஒரு பிச்சைக்காரன் போவதை பார்க்கிறார். அந்த பிச்சைக்காரன் உடல் முழுவதும் தொழுநோயை ஆக்கிரமித்து அவன் மிகவும் உடலெல்லாம் அழுகி போன நிலையில் இருக்கிறான். கைகள் கால்கள் எல்லாம் அழுகி போய், தோலெல்லாம் சுருங்கி போய், உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் தொழுநோய் எப்படி இருக்கும் என்பது. தொழுநோயினாலே ரொம்ப ஒரு கஷ்டமான நோய். அதாவது எல்லா நோய்களுமே அந்த நோயை பார்த்தா தொழுமா, அவ்வளோ பெரிய நோய் அது, தொழக்கூடிய நோய், தொழு நோயின்னு பேர். அந்த தொழு நோய் அந்த மனிதனை ஆக்கிரமித்திருக்கிறது உடல் எல்லாம். அப்போது அந்த தொழுநோயாளி, அந்த பிச்சைக்காரன் என்ன செய்கிறான்னா,
தனக்கு கிடைத்த அந்த பிச்சை உணவை ஒரு 2 ரொட்டியோ 2 சப்பாத்தியோ ஏதோ கொஞ்சம் கிடைத்திருக்கிறது அவன் கையில், அதை எடுத்துக்கொண்டு அந்த சாக்கடை பகுதியான அவனுடைய இருப்பிடத்துக்கு போகிறான். இறைவன் அவனை பின்தொடர்ந்து போகிறார். அவன் அந்த சாக்கடை பகுதியில் போய் ஒரு இடத்துல அமர்ந்துட்டு உட்காந்துருக்கிறான். அவனை சுற்றி ஒரு 2 நாய்கள் வந்து நிற்கின்றன. அவன் வந்து சாப்பிடும்போது அவன் தான் அந்த நாய்களுக்கு உணவளித்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய உணவை 2 பங்காக பிரித்து அதில் ஒரு பகுதியை அந்த 2 நாய்களுக்கும் கொடுத்து விட்டு தான் சாப்பிடுவதற்காக தயாராக இருக்கிறான். இப்போது எம்பெருமான் அவனிடத்தில் வருகிறார். வந்து ஒன்றும் பேசாமல் கையை அவனிடத்தில் நீட்டுகிறார், பிச்சை கேட்கிறார், அவனிடத்தில் யாசகமும் கேட்கிறார். ஒரு சூழ்நிலையை நினச்சி பாருங்க. இறைவன் அந்த தொழுநோயாளி பிச்சைக்காரனிடம் கையேந்தி நிற்கிறான். அந்த தொழுநோயாளி இறைவனை பார்க்கிறார். பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லலை. அவனும் மேலே ஏறையும் கீழே பார்த்துட்டு தன் கையில் இருக்கக்கூடிய உணவை அதில் ஒரு பகுதியை எடுத்து இறைவனுக்கு கொடுக்கிறான். அப்போது இறைவன் கேட்கிற அந்த பிச்சைக்காரனிடம், என்னை உனக்கு தெரிகிறதா என்று கேட்கிறார். அந்த பிச்சைக்காரன் பதில் சொல்லவில்லை. திரும்பவும் இறைவன் கேட்கிறார், என்னை யார் என்று உனக்கு தெரிகிறதா என்று கேட்கிறார். அந்த பிச்சைக்காரன் அப்பொழுதும் பதில் சொல்லவில்லை. 3வது முறையாக கேட்கிறார் இறைவன், என்னை தெரிகிறதா உனக்கு, நான் யார் என்று தெரிகிறதா உனக்கு என்று திரும்பவும் அழுத்தம் திருத்தமாக கேட்கிறார். அந்த பிச்சைக்காரன் சிரித்து கொண்டு, நீ சாப்பிடப்பா முதல்ல என்று சொல்கிறார். இப்போது இறைவனுக்கு ஒரு ஆச்சரியம். நம் வந்திருப்பது நாம் என்று இன்னார் என்று அவன் உணர்ந்து கொண்டு விட்டானோ அப்படின்னு நினச்சி பார்க்குறார். அவன் கேட்குறார், சொல்லு, நான் யார் உனக்கு தெரியுதா அப்படின்னு. அந்த பிச்சைக்காரன் சொல்கிறான், நீ காசி விஸ்வநாதன் தானப்பா, நீ காசி விஸ்வநாதன், எனக்கு தெரியும் அப்படின்னு. இறைவனுக்கு ஒரே வியப்பு. உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறார். அப்பா, என் உடலை பார்த்தியா, நான் எவ்வளோ தொழுநோய் பிடிச்சி போயிருக்கிறேன். என் கையை பார்த்தியா, ரத்தம் சீழுமாக இருக்குது. இந்த கையில் நான் உணவு வச்சுருக்கிறேன். இந்த கையில் இருக்கிற உணவையே நீ பிச்சை கேட்குறான்னா, அது இந்த உலகத்திலேயே எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தக்கூடிய ஒரே ஒருவனாகத்தான் இருக்கும். அது காசி விஸ்வநாதனாகத்தான் இருக்க முடியும் என்பதை கூடவா எனக்கு தெரியாது என்று சொன்னவுடன் இறைவன் வியப்பும் அன்பும் மேலாக அவனோட உள்ளத்திலே அன்பு பீரிட கருணை மழையை அந்த பிச்சைக்காரனிடத்திலே பொழிவதாக காசியிலே ஒரு கதை சொல்லப்படுகிறது. இது என்ன நமக்கு உணர்த்துகிறதுன்னு சொன்னால், தர்மம் செய்யணும். தர்மம் செய்தால் இறைவன் அந்த இடத்துல வருவான். அதுதான் முக்கியம். தர்மம் செய்வதற்கு இடத்துல இறைவன் தனது கருணையை எப்பொழுதும் குறைவில்லாமல் கொடுத்து கொண்டிருப்பான் என்ற ஒரு விஷயத்தை தான் இந்த சின்ன கதையானது நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இறைவன் அத்தகைய கருணை மிக்கவன், அன்புக்கு கட்டுப்படக்கூடியவன் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். இறைவனுடைய திருவடிகளே சரணம். உங்கள் எல்லோருக்கும் ஒரு வேண்டுகோள், இந்த காணொளியை பார்த்துட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த கருப்பாக இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனையும் கொஞ்சம் தட்டி விடுங்க, எனக்கு ஆதரவு கொடுங்க, இந்த சேனலை கொஞ்சம் வாழ வைங்க என்று உங்களையும் கேட்டுக்கொண்டு அடுத்த காணொளியில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.